மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு செங்கல்லை கூட வைக்கக்கூடாது என்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிக தெளிவாக இருக்கிறது. அதற்காக தொடர்ந்து போராடுவோம். மேகதாது அணை கட்டுவதற்காக மோடியின் அனுமதி பெறுவதற்காக கர்நாடகாவில் உள்ள பாஜக தலைவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார்கள். மேகதாது அணை விவகாரத்தில் மோடிதான் அம்பையர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் பேச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெருந்தலைவர் காமராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் உருவத்துடன் கூடிய மணல் சிற்பத்தை உலக புகழ்பெற்ற மண் சிற்பம் கஜேந்திரன் ஏழுமலையான் அவர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் மாநில தலைவர்கள் KV தங்கபாலு, KS அழகிரி, பிரவீன் சக்கரவர்த்தி, விஜய் வசந்த் மற்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாகூர், 15ஆம் தேதி நடக்கும், அதே போலவே குடியாத்தத்தில் நடக்கும், அதே போல பல மாவட்டங்களிலும் கடைபிடியாத கைகள் என்றதும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற கேம்பெயின் அடிப்படையிலும் மக்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காகவும் யங்ஸ்டர்ஸை பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாற்றை சொல்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். தினமும் பெருந்தலைவர் காமராஜர் திரைப்படம் இங்கே ஒளிபரப்பப்படும். பெருந்தலைவருடைய வரலாறு சாமானிய மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் நேர்மையான அரசியலும் லஞ்சமில்லாத ஒரு இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்ற பலகால கனவை இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. 59 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நேர்மையான ஆட்சி முறை நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். எங்களுடைய அமைச்சர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் இன்றைக்கி இந்த உறுதிமொழி எடுத்திருக்காரு. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்த மட்டும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிவிர் என்ற கேம்பெயினை ஒவ்வொரு குழந்தைகளிடமும் கொண்டு செல்வதற்காகவும் ஒவ்வொரு தமிழர்களிடமும் கொண்டு செல்வது தான் எங்களுடைய லட்சியமாக இருக்கும். காங்கிரஸ்காரர்களை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை இந்த வகையிலே கொண்டாடுகிறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்று பள்ளிக்கல்வியை பொறுத்த மட்டும் சாமானிய படிக்கின்ற ஏழை மக்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்காகவும் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளை தொடங்குவதற்காக ஓராசிரியர் பள்ளிகளை தொடங்கினார் காமராஜர். ஆனால் அதே நேரத்தில் அந்த கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்காகவும் பள்ளிக்கு வர வைப்பதற்காகவும் உணவையும் தந்தார். மதிய உணவு அது மேம்படுத்தப்பட்டு இப்பொழுது வேறு காலேஜ் சிட்டி வரைக்கும் வந்திருக்கும். இது யார் செஞ்சாலும் சரி, இந்த புண்ணியம் ரொம்ப முக்கியமானதும் வருங்கால சந்ததியினை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறது என்பதும் அவர்களுடைய கல்வியில் நாட்டத்தை உருவாக்குவது என்பதும் அரசாங்கத்தினுடைய கடமை. அதே போலவே பள்ளிகளில் இருக்க சினிமா நிகழ்ச்சிகள் போன்று விஷயங்களை தடை செய்ய வேண்டும், தேவையில்லாத ஆய்வுகள் கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பதை வரவேற்கிறேன். அரசு பள்ளிகள் சில மாவட்டங்களில் ஓரிரு பள்ளிகள் என்ற வகையில் தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பள்ளிகள் மூடப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. அரசு பள்ளிகள் மூடப்படுவதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? இது ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன். ஒரு கேள்வியில் முடிக்கிற முடியுமான்னு எனக்கு தெரியலை. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதாவது அரசு பள்ளிகளுடைய நிலை, அரசு பள்ளிகளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லாத பள்ளிகள், 5 ஸ்டூடெண்ட் இருக்க பள்ளிகள், 3 ஸ்டூடெண்ட் இருக்க பள்ளிகள்னு 8 ஸ்டூடெண்ட் இருக்க பள்ளிகள் வந்து மிகப்பெரிய ஒரு சுமையாக இந்த பள்ளிகள் மாறிக்கொண்டிருப்பதாக அரசாங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கல்வி நிலையம் மூடப்பட்டாலும் வருத்தம் தான் வரும், கவலை தான் வரும். ஏனென்றால் நாங்கள் சார்ந்திருக்க கட்சி பெருந்தலைவர் சார்ந்த கட்சி. அவர் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் தொடங்குறதுக்கும் அதுக்கு மத்தியான சாப்பாடு போடுறதுக்கும் அவர் பட்ட கஷ்டமும் அவர் பட்ட துன்பத்தை நாங்கள் அறிபவர்கள். அதனால் எங்கே ஒரு பள்ளி மூடப்பட்டாலும் அது ஒரு துக்க தினமாகவே நான் பார்க்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உங்கள்கிட்ட வந்து அதை பற்றி பேசுவார், அதை பேச சொல்கிறேன் நான். திமுக தலைவர் ஸ்டாலின் நினைச்சா இந்த ஆட்சி வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ராஜேந்திர எப்படி பார்க்குறேன்? இல்லை, ராஜேந்திர பாலாஜி அடங்கலையா? எத்தனை தடவை தோத்தாலும் அடங்க மாட்டேன்னா என்ன இருக்கும்? எத்தனை தடவை ராஜபாளையத்தில் 4 சாத்துறாங்க.
சிவகாசியில் 4 சாத்து சாத்திருக்காங்க, 3வது இடம் வாங்கியிருக்கோம், இன்னமும் அடங்கலை. சார் இன்னொன்று இந்த வீல லீடர்ஸ் இந்த அண்ணாமலை வந்து நிலைப்பட்ட அந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரையுமே அதிமுகவும் சரி மற்ற விமர்சனம் பண்ணாலுமே ஆளுங்கட்சி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசியிருக்காரு. இப்போ அவங்க காங்கிரஸ் கட்சியில் அப்போதைய அமைச்சர் வந்துருக்காங்க, அவனை அழுத்தி விடாமல் தூக்கி விட தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி பாசிட்டிவாக பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறாங்க? இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி. அவர் முதல் சேவகனில் ஆரம்பித்து அதுக்கு ஆர்எஸ்எஸில் அப்படியே நீங்கள் மாற்றினீங்கன்னா சர்வ செச்சாலக்குன்னு வரும். ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழாக்கம் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல். இந்த அரசியல் மிக மிக டேஞ்சரஸான அரசியல். தமிழர்களுக்கு நான் வேண்டுவதெல்லாம் போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். போலிகளை கண்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு பல வகையில் நம்மை பற்றிய பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் மோதி பண்ணியிருக்க. அதே தான் உங்கள் அம்மா பேரில் ஒரு மரம் நடுன்னு சொல்லியிருக்காரு. 50 லட்சம் மரம் தமிழ்நாட்டில் நடக்க போகிறோங்கிறாங்க. அதே பேரில் இன்னொரு ப்ரோக்ராம் இன்னொருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது மரம் நடுறது பிரச்சனை இல்லை, மரத்தை காத்தி செடியை மரமாக்குறதுக்கு பிரச்சனை. அதை யார் பண்ண போகிறாங்கிறத பிரச்சனை. என்னட்டுனா வெறும் விளம்பரத்திற்காகவும் நல்ல விஷயங்களை மட்டும் நாங்கள் பண்ணோம்னா நல்லவர்கள் நினச்சிடுவாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அதே ஆயுதத்தை எடுத்திருக்கிறார் நண்பர் சகோதரர். அவருக்கு வாழ்த்துக்கள். அவரை பொறுத்த மட்டும் அவர் ஆர்எஸ்எஸ்ஸை தமிழ்மயமாக்கியதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மிக தெளிவான நிலைப்பாடு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயற்குழு மிக தெளிவாக சொல்லுது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த மேகதாது அணை என்பது தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனையை ஆக இருக்கின்ற காவிரியில் விவசாயத்தை அழித்துவிடும். இது நடக்கக்கூடாது. தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. இது 3 பேர் சம்மந்தப்பட்டது தான். ஒன்று கர்நாடகம், தமிழ்நாடு, மத்தியில் இருக்க மோடியினுடைய அனுமதி இல்லாமல் இது நடத்த முடியாது. கர்நாடகத்தை பொறுத்த மட்டும் மோடியினுடைய அனுமதியை பெறுவதற்காக பாஜக தலைவர்கள் அனைவரும் அதற்காக கடுமையாக முயற்சி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஒன்றாக நிற்கணும், தமிழ்நாடு ஒன்றாக இருந்து ஒரே குரலில் பேசணும். ஏன்னுட்டுனா இங்கே பாஜகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்ததுனால நம்ம மேலே அவர்களுக்கு ரொம்ப கோபம் இருக்குது, பாஜகக்காரர்களுக்கு, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். அதனால தான் கொட்டையை மறைக்காமல் ஒரு ஆள் அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் தமிழர்கள் மீது இருக்கின்ற கோபம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு தனியலை. அதனால் நம்ம பொறுத்த மட்டும் தமிழ்நாடு இதனால் வஞ்சிக்கப்படக்கூடாது. பேர் டிகே சிவகுமார் பேராக இருந்தாலும் சரி, அதை பண்ணுறது மோடி என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் மேகதாது அணை என்பது கட்டப்பட முடியாது. இதை மிக தெளிவாக எங்களுடைய செயற்குழுகளை சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் இது டிகே சிவகுமாரா, இது மாணிக்கம் தாகூராகிறது கிடையாது, அல்லது டிகே சிவகுமாரா திரு விஜய் அவர்களாக கிடையாது. இது தமிழ்நாடா கர்நாடகாமாங்கிறது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நேர்மை உரிமையை பறித்து விடக்கூடாது. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற 2018 இதற்காக மத்திய நீர்நிலை ஆணையம், காவிரி மேலாண்மை ஆணையம் சரியான முடிவெடுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் வறட்சி காலங்களில் இப்போ குறுவை சாகுபடி தொடங்க வேண்டிய நேரத்தில் தண்ணி திறந்து விடலை கர்நாடக அரசு. இதை உடனடியாக தொடர்ந்து விட சொல்லணும். இது எல்லாம் மிக மிக முக்கியமானது. இதில் அரசியல் செய்யக்கூடாது. கர்நாடகத்தினுடைய நிலை, எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு நிலை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய நிலை எல்லாரும் ஒரு நிலை எடுக்கிறோம். இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை எங்கேயும் ஆட்டத்துக்குள்ளே வராது, ஃபீல்டுக்குள்ளே வராது. அம்பையராக யார் இருக்கான்னு மோடி இருக்கார். அம்பையர் இல்லாத ஆள்கிட்ட பிடிச்சி அவங்க தான் முடிவு வரணும், அவங்க தான் முடிவு வரணும். அம்பையரில் சார் முடிவு வரணும். அமைதி அது எப்படி இருப்பாங்க? அந்த மாநிலத்துடைய உரிமையை அவங்க சொல்கிறாங்களே. கர்நாடகா பிஜேபிக்காரர்கள் அமைதி இருக்க சொல்லிட்டீங்களா? பிஜேபிக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க? கர்நாடகத்தில் நம்மளுக்கு தண்ணி வேணும்னு கிளப்பி விட்றாங்க பாஜக. நீங்கள் இதை கர்நாடக மாநிலமாக பார்க்கணும், காங்கிரஸ்காரனாக பார்க்காதீங்க. கர்நாடக மாநிலமாக பாருங்கள், தமிழகமாக பாருங்கள். தமிழ்நாட்டில் இதே சட்டமன்றத்தில் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டோம். காங்கிரஸ் கட்சி உடன் இருந்துச்சு, எங்கள் அமைச்சர் உடனிருந்து கூட பேசினார் அதுக்கு ஆதரவாக. காங்கிரஸ் கட்சி எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறார். அதில் ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக எங்களுடைய முயற்சிகள் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த மட்டும் ஒரு செங்கலை கூட மேகதாதுக்காக வைக்கக்கூடாது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாங்கள் அதற்காக தொடர்ந்து போராடுவோம். மக்களுடைய ஆதரவு பெற்ற அரசுகள், அரசினுடைய முதலமைச்சர் யாரை
நியமிப்பார் என்பது அவருடைய தனிப்பட்ட அவருடைய உரிமைகள். எல்லாத்துலேயும் நம்ம வந்து யாரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க, யாரை பண்ணக்கூடாது என்பது சரியானதில்லை. ஒரு இளைஞரை நியமித்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த மட்டும் அந்த வாய்ப்பை திரு லயோலா மணி அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி உரிய நேரத்தில் பாடப்புத்தகங்கள் வருவதற்காகவும் அதில் மாற்றங்கள் வருவதற்காகவும் உண்மையிலேயே தமிழகத்தினுடைய குழந்தைகளுக்கு உண்மையான தரமான கல்வி கிடைப்பதற்காக முயற்சி செய்வார் என்று அவருக்கு இந்த முயற்சியை மேற்கொள்வார் என்று நினைக்கிறேன். ரைட்டா? எல்லாரும் காமராஜை விட்டு மிச்ச கதையெல்லாம் ஒட்டுறீங்களே.